மோடி எப்போ சென்னைக்கு வந்தாலும் கோபேக் மோடின்னாங்க. கருப்பு பலூனெல்லாம் விட்டாங்க. இருக்கா இல்லையா? இப்போ அதே மோடி வந்து இப்போ வராரு. வந்தால் வெள்ளைக்கூட, அது கருப்பு கூட இருக்காது, வெள்ளைக்கூட பிடிச்சி அவரை வரவேற்பு கொடுக்குறாங்க. விகடனுக்கு வந்து மத்திய அரசு அந்த வெப்சைட்டை முடக்கினதுக்காக துடிச்ச ஸ்டாலின் ஏன் வந்து சவுக்கு சங்கர் விஷயத்தில் இப்படி வந்து மோசமாக, அப்போ இது தெரியாதா முதல்வருக்கு? இது வந்து ஏதோ சில பல அதிகாரிகள் முடிவு பண்ணி எடுத்து கைது பண்ணி உள்ளே போகிறாங்களா? இல்லை. கிளம்பாக்கம் பேருந்து இப்போ இது வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் தான் வந்து அடிக்கல் நாட்டினாங்க. இப்போ இவங்க அதை திறந்துட்டு நாங்கள் பாருங்கன்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் ஏன்னா 5 ஆண்டுகளில் வந்து எதுவுமே வந்து உடனே செய்ய முடியாது. உண்மையில் பார்த்தீங்கன்னா ஆடு வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு யூடியூப்பில், ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ பார்க்க முடியும். 10 முறை வந்து அப்படியே வெறுத்து போயிருக்கு. ஸ்டாலின் திமுக, ஸ்டாலின் போயிருக்கு. ஏதோ திமுக இல்லைன்னா முஸ்லீம்கள்லாம் செத்து போயிட்ட மாரியும், முஸ்லீம்கள்லாம் வாழாத மாரி தான் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. ஆனால் இவங்க அதிமுக எதிர்த்து பேசவும் மாட்டாங்க. பாஜகவை தான் எதிர்ப்பாங்க. ஆனால் பாஜகவை வந்து தமிழ்நாட்டில் வந்துடும் சொல்லி வரவேற்கிறதே இவங்க தான். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்திய தேசிய லீக் கட்சி தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு தமிழகத்துல பெரும்பான்மையா போயிட்டு இருக்கிற விவாதம் அப்படின்னு பார்த்தோம்னா, யாரு சிறந்த முதல்வரா இருப்பாங்க, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களா, திரு ஸ்டாலின் அவர்களா அப்படின்றதுதான். இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி போய்கிட்டு இருக்கு, என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்றதையும் நம்ம பார்த்துருக்கோம். எடப்பாடி அவர்களுடைய தலைமையில ஆட்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுடைய பார்வை இதுல எந்த பக்கம் இருக்கு சார்? இல்லை, இதில் வந்து நான் வந்து எடப்பாடி சிறந்தவர், ஸ்டாலின் மோசமானவர், அல்ல ஸ்டாலின் சிறந்தவர், எடப்பாடி மோசமானவர் அப்படின்னு நம்ம பேச முடியாது. பொதுப்படியாக வந்து 2 ஆட்சிகளில் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கு, காவல் நிலைய சட்டம் ஒழுங்கு. இந்த சட்டம் ஒழுங்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுக ஆட்சி எடப்பாடி தலைமையிலான 2 ஆட்சி. எப்படின்னு சொன்னால் இப்போ சட்டம் ஒழுங்கு இது காவல்துறை வந்து முழுக்க அது வந்து குட்டி பகவதிகளுடைய கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. குட்டி பகவதிகள்னு சொன்னீங்கன்னா அதாவது அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளருடைய கட்டுப்பாடில் தான் வந்து காவல்துறை இருக்குது. ஏன்னா ஒட்டுமொத்த கட்டுப்பாடு வந்து டிஜிபி தலைமையில் தான் இருக்கும். டிஜிபி வந்து முதல்வருடைய கட்டுப்பாடில் இருப்பார். அப்போது ஒரு உபேத ஆர்டர் வந்து டிஜிபி மூலிமா வந்தாவே உடனே வந்து எல்லா மாவட்ட நகர எல்லாமே வந்து காவல்துறை முழுமையாக ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து என்ன சொன்னால் அந்த மாவட்டத்தில் இப்போ வட சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா சேகர் பாபுடைய தலைமையில் தான் காவல்துறை இயங்குது. நீங்கள் எந்த ஸ்டேஷனில் வந்து இன்ஸ்பெக்டராக இருக்கணும், அல்லது டிஎஸ்பியாக இருக்கணும், அல்லது டிசியாக இருக்கணும், அல்லது ஜேசியாக இருக்கணும்னு முடிவு பண்ணுறது யாருன்னு சொன்னால் சேகர் பாபு. அதேமாரி தென் சென்னையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் இவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஒரு இன்ஸ்பெக்டரு எல்லா போலீஸ் அதிகாரிகள். அப்போ அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இருக்கக்கூடிய காவல்துறை அங்கங்கே இருக்கக்கூடிய திமுகவுடைய மாவட்ட செயலாளருடைய கட்டுப்பாடில் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அப்போது வந்து இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இது யதார்த்தமாக நடந்தது. அண்ணாமலை பாஜக தலைவராக இருக்கும்போது அண்ணாமலை வந்து ஒயின் ஷாப்புக்கு எதிராக, அதாவது டாஸ்மார்க்கு எதிராக வந்து இழுத்து மூடும் போராட்டம் ஏதோ ஒன்று அறிவிச்சாப்புல. அந்த போராட்டத்தின் போது பாஜகவினரை எல்லாரையும் கைது பண்ணி கொண்டு போகிறாங்க. அப்போது டிவியில் பார்த்துட்டு டிஜிபி வந்து ஐஜி இன்ட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாராம், என்ன நடக்குதுன்னா, சார் நானே டிவி பார்த்து தான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி? நானே டிவி பார்த்து தான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது ஒரு டிஜிபிக்கு தான் வந்து முழுக்க தெரிஞ்சு தான் மற்றவங்க வந்து அதை உபேத ஆர்டர் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர், தேசிய கட்சி மாநில தலைவரை கைது பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு டிஜிபிக்கு நாலேஜ் இல்லாமல் பண்ண முடியாது. பட் இங்கே என்னன்னா அதுக்கு நேர் மாற்றமாக இருக்குது. இது வந்து உயர் அதிகாரிகளே என்கிட்ட சொன்னது, இப்படி இருக்குது இந்த சட்டம் ஒழுங்குடைய பிரச்சனைகள் முழுக்க இப்படி இருக்குது. அப்போது இப்போ திருச்சியில் எடுத்திங்கன்னா கேஎல் நேரு மீறி எதுவுமே நடக்காது. அப்போது நீங்கள் டிஜிபி என்ன தான் உத்தரவு போட்டாலும் அவங்க அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, உபேத ஆர்டர் இவன் என்ன சொல்லணும், நமக்கு தான் குட்டி பகவதியினுடைய ஆசி முழுக்க இருக்க, நாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது.
குறிப்பாக வந்து போதை வஸ்துகள் விற்பனை இருக்கு பார்த்தீங்களா? அ இப்போ என்னன்னு சொன்னா திமுக எல்லாருமே சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னன்னா, அ இது என்னங்க இது வரப்பு பிரச்சனைக்கும், குடும்ப பிரச்சனைக்கும் எல்லாமே வந்து காரணம் வந்து திமுக ஆட்சிய குறை சொல்றீங்க. சட்டம் ஒழுங்கை குறை சொல்றீங்க. இப்படி தான் சொல்றாங்க. அ அதேமாரி வந்து இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு பேசுறாங்க. லாஜிக்கா பேசுவாங்க. திமுக ஆதரவாளர்கள். நான் கேட்குற ஒரே கேள்வி என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்ப சமீபத்தில வந்து மல்லிப்பட்டணத்தில ஒரு ஸ்கூல்ல டீச்சர் அவங்க. அவனுடைய காதலன் கொலை பண்றான். கொடூரமான கொலை. சாதாரணமான கொலை இல்ல. மாணவர்களுக்கு மத்தியில அந்த கொடூர கொலை. அப்ப அந்த கோவம் இருக்கு ஏதோ கொலை பண்றான் காதலின்னா கூட ஏத்துக்கலாம். பட் அந்த கொடூரமா கொலை பண்றான் பார்த்தீங்களா, அதுக்கு நிச்சயம் அவனா இருக்க வாய்ப்பில்ல. அவனுக்கு மத்தியில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, முழுக்க முழுக்க போதை வஸ்து இருக்கு. அந்த போதை உட்கொண்டதுனால தான், அவன் அத்தனை மாணவர்களுக்கு மத்தியில ஒரு பயம்னு இருக்குமா இல்லையா? ஆ எவ்வளோதான் பலகீனமான ஒரு பயம், ஒரு ஆத்திரத்த குடுத்துட்டு ஓடிருவான். அப்படியெல்லாம் இல்லாம, அங்கேயே நின்னு கொடுமையா கொலை பண்ணிட்டு போறான்னா, அப்போ முழுக்க முழுக்க போதை வஸ்து. அப்போ இது சட்டம் ஒழுங்கை பத்தி பேசாம வேற எத பத்தி பேச முடியும்? சட்டம் ஒழுங்கை பத்தி தான் பேச முடியும். அப்போ இனி மெபட்ரான்னு ஒரு மாத்திரை. சாதாரணமா நீங்க ஒரு பகுதியில பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த போதை வஸ்து. இது மும்பையிலேருந்து வர வைக்கிறாங்க. இந்த மாத்திரை வந்து முன்னாடியெல்லாம் கல்லூரி மாணவர்கள், மாணவிகள் மத்தியில இருந்து. இன்னைக்கு ஸ்கூல் மாணவர்கள் மத்தியிலயே இருக்கு. ஸ்கூல் பசங்ககிட்டயே இந்த பழக்கம் இருக்கு. இப்போ வீட்ல உள்ளவங்க இப்போ முன்னாடியெல்லாம் வந்து ஒயின் அடிச்சுட்டு வீட்டுக்கு போனோம்னு வச்சுக்கங்களேன், வாசம் வந்துரும். அம்மா, அப்பா ஒப்பாரி வச்சாச்சும் அவன திருத்தறதுக்கு வழி பார்ப்பாங்க. பட் இந்த மாத்திரைலாம் ஒண்ணுமே தெரியாது. ரொம்ப ஆக்டிவிட்டா இருப்பான். அந்த மெபட்ரான் மாத்திரைலாம் டேப்லெட் போட்டோன்னு வச்சுக்கங்களேன், விட்டு ஹாய் மாம், ஹாய் டாட், ஹாய் அப்படியே புள்ள நல்லா சந்தோஷமா இருக்குன்னு நெனச்சுக்குவாங்க. பட் அது காலம் மாற தான் அவனுடைய கேரக்டர் மாறும். அப்பா, அம்மா கிட்ட மரியாதை குடுக்க மாட்டான். எதிர்த்து பேசுவான். அப்புறம் தங்கச்சி கிட்ட எதிர்த்து பேசுவான். அக்கா கிட்ட இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்புறமா தான் தெரியும், அடடா! இவன் ஏதோ ஒண்ணு அடிக்ட் ஆகியிருக்கான்னா, கடைசியா அவன் அடிக்ட் ஆகிட்டு அப்படி போவான். இந்த மாரி போதை வஸ்துகள் இன்னைக்கு சர்வசாதாரணமா புழக்கத்தில் இருக்கு. ஆனா, இத காவல்துறையோ, தமிழக அரசோ அத வந்து தீவிரமா தடுக்கிறதுக்கு உண்டான எந்த முன்னேற்பாடுகளும் பண்றதில்ல. அப்போ இத வச்சு நீங்க பார்க்கும்போது, அப்போ எடப்பாடி ஆட்சியா, ஸ்டாலின் ஆட்சியா? அப்போ எடப்பாடி ஆட்சியில இந்த மாரி காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அ ஒரு டிஜிபியினுடைய கட்டுப்பாட்டுல இருந்தது. அப்போ அவங்க ஒபே த ஆர்டர்ன்னும்போது அது உடனே ஃபாலோ பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. இப்ப நீங்க இருக்கீங்க, என்ன அடிச்சிடுறீங்க. உதாரணத்துக்கு நீ என்ன அடிச்சிடுற. நான் போய் என்னடா இது போய் நான் புகார் குடுக்க போறேன் ஸ்டேஷனுக்கு. நான் போய் புகார் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்றீங்கன்னா, அங்க இருக்கிற வட்டச் செயலாளர்கிட்ட போறீங்க. உதாரணத்துக்கு வட்டச் செயலாளர்கிட்ட போறீங்க. வட்டச் செயலர் அங்கேருந்து ஒரு ஃபோன். "என்னய்யா?" "யார்?" "இன்ஸ்பெக்டருக்கு." "இதே மாரி வந்தாங்களா?" "ஆமா." "புகார் குடுக்குறாங்களா?" "ஆமா." "அதெல்லாம் இழுத்து போடு, தூக்கி போடு." அவ்வளோதான். அப்போ என்னுடைய புகாருக்கு மரியாதை இருக்காது. ஆனா நீங்க வட்டச் செயலாளர்கிட்ட போறீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு மரியாதை இருக்கு. அப்போ இங்க வந்து குற்றம் இழைத்தவனை விட குற்றவாளிக்கு பாதுகாப்பா திமுக இருக்கு. அப்படிதான் நீங்க அடிமட்ட தொண்டர்கள்ல இருந்து திமுக இருக்கக்கூடிய பெரிய எல்லாம் பெரிய மேல்மட்ட அமைச்சர்கள், வரையும் நிர்வாகிகளுக்கு வரைக்குமே அதிகாரத்த கையில எடுத்திருக்காங்க அப்படின்ற மாரி சொல்ல வரீங்க. 100% கையில எடுத்திருக்காங்க. ம். கையில எடப்பாடி அவர்கள் ஆட்சியில இந்த அளவுக்கு அதிகாரத்த கையில எடுத்தாங்களான்னு கேட்டா கிடையாது. அமைதியான முறையில வந்து ஆட்சி செயல்பட்டுட்டு தான் இருந்தது. அதே மாதிரி அவருடைய காலகட்டத்தில இந்த கொரோனா பேரிடர் வந்த சூழலா இருக்கட்டும், இந்த கஜா புயல் வந்த சூழலா இருக்கட்டும், நெறைய திட்டங்கள் அறிவிச்சாங்க. மக்களுக்கு நல்ல விஷயங்கள் நெறைய பண்ணாங்க. ஆனா திமுக ஆட்சியில மக்களுக்கு நல்லா நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டா, அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. ஆனா என்ன சொல்றாங்க, "நாங்க சிறப்பான ஆட்சிய குடுத்துருக்கோம். மறுபடியும் 2026ல திராவிட மாடல் 2.0 கொண்டு வருவோம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இல்ல அது வந்து எப்பவுமே காக்கைக்கும் தன் குஞ்சு, பொன் குஞ்சு அப்படித்தான் பேசுவாங்க. ஏன்னா நாங்க நல்லாட்சி குடுத்தோம். அப்ப நீங்க நல்லாட்சி குடுத்திருந்தீங்கன்னா, ஏன் அவசர அவசரமா ரூ. 5000 குடுக்குறீங்க? இப்ப தேர்தலுக்காக குடுத்த காசா தானே பார்க்கணும். பாஜக அரசு வந்து பீகார்ல வந்து ரூ. 10,000 குடுத்ததுக்கு நீங்க தான் எள்ளி நகையாடுனீங்க. தேர்தலுக்காக, ஓட்டுக்காக குடுத்தாங்கன்னு. இப்ப அத நீங்க காப்பி அடிச்சு அப்படியே நீங்க வந்து இங்க தமிழ்நாட்டுல என்ன பண்றீங்க? ரூ. 5,000 குடுக்குறீங்க. அப்ப அதுக்கு என்ன வேறுபாடு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. சேம் தானே. இருக்கா இல்லைங்களா? அப்போ நீங்களும் ஓட்டுக்கு காசு தான் குடுத்துருக்கீங்க. அப்ப நீங்க நல்லாட்சி நடத்தியிருந்தீங்கன்னா, ஏன் இது போன்ற சலுகைகள குடுத்து மக்கள ஏமாத்துறீங்க? நீங்க நல்லாட்சின்னும்போது, இல்லடா இந்த ஆட்சி வந்தது நல்ல ஆட்சி, கண்குளிர இருக்கு. எல்லா விஷயத்துக்கும் நமக்கு வந்து நல்லா இருக்கு. அப்படிங்கும்போது இந்த ஆட்சி மீண்டும் வரணும்னு மக்களா போய் ஓட்டு போடணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? காசு குடுக்குறது, புது புது திட்டங்கள் அறிவிக்கிறது. ஏற்கனவே நீங்க இந்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்த திட்டங்கள வந்து நெறைய விட்டுட்டீங்க. அத அவசர அவசரமா இப்ப இந்த 3 மாசத்துக்கு ஒரு தடவ அந்த ரீடிங் எலக்ட்ரிசிட்டி ரீடிங். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, உ உடனே அத அமல்படுத்துறீங்க. எப்போ 5 வருஷம் முடியிற நேரத்தில, நீங்க ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷமே நாங்க மாசம் மாசம் ரீடிங் எடுப்போம்னீங்க.
ஆனா 5 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து ஞானம் பிறந்திருக்கு. இப்போ நீங்க அத அதுவும் இன்னும் நடைமுறையில கொண்டு வரல. அறிக்கையோட தான் இப்பவும் நிக்குது. இருக்கா இல்லைங்களா? இப்போ இதேமாரி வந்து நீங்க உண்மையிலே நல்லாட்சி பண்ணியிருந்தா, இப்படி ஒரு தடுமாற்றம் உங்களுக்கு இருக்காது இல்லையா? தூங்கிட்டு ஜெயிச்சிருக்கலாம் இல்லையா? அப்போ அது மட்டும் இல்லாம கூட்டணியே எடுத்துக்கிட்டுங்க. யார் ரோட்ல போனாலும் வந்துரு கூட்டணிக்கு. அப்போ நீங்க நல்லாட்சி பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க ஏன் வந்து காங்கிரஸ் கிட்ட கெஞ்சணும்? ஒவ்வொரு சின்ன கட்சிகிட்ட தேமுதிக கிட்ட, விஜய் கமலஹாசன் கிட்ட இதே கமலஹாசன் கடந்த சட்டமன்ற தேர்தல்ல நீங்க என்ன குற்றச்சாட்டு வச்சீங்க? அவர் வந்து பாஜகனுடைய பி டீம். 5000 கோடி கமலஹாசன் வாங்கிட்டு திமுகவ காலி பண்ணுறதுக்காக இறக்கியிருக்காங்கன்னு சொன்னீங்க. இன்னைக்கு அவர் வந்து உங்க கூட சேர்ந்துட்டாருன்றதுக்காக அவர் பத்திரமாற்று தங்கம் ஆயிட்டாரா? அப்போ ஏன் இது போன்ற கொள்கை முரணான, கொள்கைக்கு நேர் எதிரான நீங்க வந்து கூட்டணியில சேர்த்து வச்சிருக்கீங்க. இதெல்லாம் என்ன சார் இந்த 23 கூட்டணி கட்சிகளுமே அவங்களா வந்து கேட்கலையே. திமுக வேணும் அப்படின்னு சொல்லி விரும்ப வந்தவங்க தானே இவங்கலாம். நீங்க எங்க கூட சேருங்கன்னு சொல்லி திமுக கேட்கலையே. நான் தான் சொல்றேன், திமுக கேட்டதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதேமாரி இவங்க போய் கேட்டாங்கன்னு தெரியாது. திமுகவுடைய லாபே அப்படிதானே பண்ணி கொண்டு வா. இப்போ ஓபிஎஸ் போறாப்புல, ரவீந்திரநாத் போறாப்புல. நீங்க என்ன சொல்றீங்க? நீட்டுக்கு, சிஏஏ சட்டத்துக்கு, வக்ஃப் வாரிய சட்டத்துக்கெல்லாம் அதிமுக எதிரா வாக்களிச்சு பாஜக கூட சேர்ந்து, இன்னைக்கு அதே ரவீந்திரநாத் தானே போய் உங்க கூட போயிருக்காரு. அவர் நீட்டுக்கு எதிரா தானே வாக்களிச்சிருக்காரு. இப்போ அவர் பத்திரமாட்டு தங்கமாயிட்டாரா? உங்க கூட சேர்ந்த உடனே. இதே ஓபிஎஸ் கடந்த முறை அ அம் ம் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது ஓபிஎஸும் முக்கியமான அமைச்சரா இருந்தாரா இல்லையா? துணை முதல்வரா இருந்தாரு. அதே நேரத்தில வந்து முக்கியமான இலாகா அவர்கிட்ட இருந்தது. அப்போ நீங்க என்ன சொன்னீங்க? இன்னைக்கு அவர் உங்க கூட சேர்ந்த உடனே என்ன ஆயிடுது? அவரு ரொம்ப நல்லவராயிறாரா? இதுதான் திமுகவினுடைய அந்த தடுமாற்றமான செயல்பாடுகள் இருக்கு பார்த்தீங்களா? அவங்க 2 முகமூடி வச்சிருப்பாங்க. ஒண்ணு ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு முகமூடி, எதிர்க்கட்சியா இருக்கும்போது இன்னொரு முகமூடி. புரியுதுங்களா? இப்போ அதுதான் நடைமுறையில இருக்கு. இப்போ ஒரு தடவ ஆட்சி தொடர்ந்து 2 முறை வந்து இதுவரையிலும் திமுகவுடைய வரலாற்றில ஆட்சி நடத்தல. இந்த முறை எப்படியாவது வந்து நம்ம அடுத்த முறை முதல்வர் ஆகணும்னு சொல்லிட்டு தான் இவ்ளோ முயற்சிகள். சின்ன சின்ன கட்சியெல்லாம் கூப்பிட்டு சீட்டு. அதேமாரி பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாரையும் இந்த அளவுக்கு திமுக இறங்கி அப்போ என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா, அந்த அதிகாரம் இருக்கு பார்த்தியா, அந்த அதிகாரத்து மூலியமா இவங்க அடிச்சிருக்கிற கொள்ளையை காக்கணும்னு சொன்னா இவங்க ஆட்சியிலே இருக்கணும். ஆட்சியில் இல்லைன்னு சொன்னா, இவங்களால வந்து அதை நிச்சயம் எதிர்க்கட்சி வரும்போது என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் நோண்டி எடுப்பாங்கன்னு நல்லா தெரியும். கொஞ்சம் நெஞ்சமான ஊழல், தலை தலை தெறிச்ச ஊழல். எக்கச்சக்கமான கோடிகள் ஊழல். ஊழல்னு சொன்னா எங்க ஆட்சியில அதுவும் என்ன சொல்லணும், திமுககாரன் என்ன சொல்லுவான்னா, நான் ஒரு ஊழல் நிரூபிக்க சொல்லுங்க. ஏன்னா நிரூபிக்கிற மாரி இல்ல. இவங்க வந்து ஊழல் செய்வதே வந்து பார்த்தீங்கன்னா, பிளான் போட்டு செய்வாங்க. இப்போ சும்மா இல்லாம இந்த ரோடு இப்போ இந்த இடம் இருக்கு. இந்த இடத்துல எதனா கட்டுறேன்னு சொன்னா தான் இன்னும் ஒரு அரசு பணத்த எடுக்க முடியும். இல்லையா? அப்ப எடுத்து அதில பாதிய கட்டிட்டு பாதி ஆட்டைய போடுறது. இப்போ மழைநீர் வடிகால் இதுன்னு இது பண்ணாங்க. திட்டம் கொண்டு வந்தாங்க. 5000 கோடி ஒதுக்குனாங்க. ஆனா அதில 1000 கோடி செலவு பண்ணியிருந்தா அதிகம். மற்ற 3000 கோடிக்கு எங்க போச்சுன்னே தெரியாது இல்லையா? பட் இது வந்து இன்னொரு ஆட்சிக்கு வந்து இன்னொரு அரசு வந்து இப்போ அந்த மழைநீர் வடிகால் திட்டத்தை பற்றி சரியான முறையில் ஆய்வு நடத்தி அது எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அது உண்மையில் அதை வந்து வழக்கு பதிவு செஞ்சு அந்த வழக்கில் அவங்கள கைது பண்ணி இது என்னன்னா லாங் ப்ராசஸ். அப்போ அந்த லாங் ப்ராசஸ்ன்னும் போது அப்போ அந்த அதிகார வட்டங்கள் எல்லாமே மாறிடுவாங்க, ரிட்டையர்ட் ஆகிடுவாங்க, எல்லாமே போயிடுவாங்க. அப்போ இந்த வழக்குகள் தான் இவங்க தப்பிச்சுக்குவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா திமுக மீது ஒரு குற்றச்சாட்டு உரிமையாக இருக்கு இல்லை. ஒவ்வொரு தேர்தலையும் பாருங்க, 5000 கோடி ரூபாய் வந்து தேர்தல் செலவு பண்றாங்க. எப்படி கிடைக்குது உங்களுக்கு 5000 கோடி ரூபாய்? அதான் சார், இப்போ நீங்க சொன்னீங்கல்ல சார், ஒரு ஊழல் குற்றச்சாட்டாவது திமுக மேல நிரூபிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. நிரூபணமே இல்லாத அளவுக்கு ஊழல் பண்றதும் ஒரு விதமான சாகசம் தான் போலல்ல சார்? இல்ல அதுதான் சொல்றேனே, சும்மா இருக்கிற இடத்த பள்ளம் தோண்டிட்டேன். அந்த பள்ளம் தோண்டுனதுக்காக இவ்வளோ எடுத்தோம். அவ்வளோதான். புரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்க, நீங்க வந்து பார்த்தீங்க சொன்னா திமுக, அதிமுக ஆட்சி கடைசியா முடிச்சுட்டு போற வரையிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா, 4,15,000 கோடி மட்டும் வெளிநாட்டு கடன் இருந்தது. இப்ப இவங்க ஆட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 360 கிட்ட வாங்கியிருக்காங்க. அப்போ குறைஞ்சது பார்த்தீங்கன்னா, இது நாள் வரையிலும் 4,00,000 கோடி கடன் இருந்தது. இப்போ வந்து இவங்க 4,00,000 கோடி கிட்ட இவங்க கடன் வாங்கியிருக்காங்க. கேட்டா என்ன சொல்றாங்க? மாநிலத்தினுடைய இது விஸ்தரிப்பு மற்றும் மாநில வளர்ச்சி பணிக்காக இது பண்ணோம்னு சொல்லிட்டு. ஆனா புள்ளிவிவரங்கள் பார்த்தீங்கன்னா, 1,68 கோடி தான் வந்து 1,68 கோடி லட்சம் மட்டும் தான் இவங்க வந்து செலவே பண்ணியிருக்காங்க. மீதி பணத்த பத்தி எதுவும் கவலை இல்ல.
கவலை இல்லை. ஆனால் அங்கங்கே மேம்பாலம் கட்டுறோம், அது கட்டுறோம், இது கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிற ரோடெல்லாம் தோண்டி போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே அந்த திமுகவை பொறுத்தவரைக்கும் என்ன சொன்னால், அந்த கட்டமைப்பு வட்ட செயலாளர், தொகுதி செயலாளர், மாவட்ட செயலாளர், இணை, துணை எல்லாருக்குமே ஒவ்வொரு பங்களிப்பு அதில். புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகும்னு சொன்னால் எல்லாருமே அந்த லஞ்சம் அப்படியே கீழ் மட்டத்து மேல் மட்டம் இல்லையா ஃபுல்லாகவே இருக்குது. இது வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் இல்லையா, இப்போ தான் இப்படி இருக்கா அப்படின்ற குற்றச்சாட்டு பொதுவாக பேசுவாங்க. அப்போவும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. அப்போ பத்திரமாட்டு தங்க மாதிரி மாறிடல 100%. ஆனாலும் அப்போ தெரியாத அளவுக்கு ஏதோ இங்கே ஒன்று அங்கே ஒன்றா இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து என்ன ஆகுதுன்னா அப்பட்டமான காசு வாங்குறது கூட வெக்கமே இல்லாமல் வாங்குற அளவுக்கு நிலை இன்றைக்கி இருக்குது. வேறு வழி என்ன இருக்குது? நாங்கள் தேர்தல் இன்றைக்கி ஒரு வட்டச் செயலர் இப்போ அங்கங்கே வந்து கார்ப்பரேஷனில் இந்த கல்யாண மண்டபம் கட்டுறான். அந்த மண்டபத்தை போய் பிடிச்சி பார்த்தீங்கன்னா அங்கே டெக்கரேஷன் பண்ணுறது லைட்டு போடுறது கூட நாங்கள் தான்ன்றோம். ஏன் சார் நாங்கள் புக் பண்ணிட்டோம், நாங்கள் லைட் எங்களுக்கு ஆள் இருக்காங்க, எங்கள் கான்ட்ராக்ட் இந்த எங்கள் ஆளுங்க மூலியமாக தான் பண்ணணும். யார் அங்கே இருக்கிற வட்டச் செயலர்? உதாரணத்துக்கு ஒரு கார்ப்பரேஷன் கல்யாண மண்டபம், அந்த கல்யாண மண்டபத்தை டெக்கரேட்டர் கூட நாங்கள் தான் பண்ணணுன்றோம். இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கலாக வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இது ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திமுக. இது மக்கள் மத்தியில் ஒரு விதமான வெறுப்பை வந்து ஏற்படுத்துது. இது திமுகவுக்கு தெரிஞ்சும் கூட ஏன் விடுறான்னு சொன்னால், நம்மக்கிட்ட இந்த கூட்டணி பலம் நல்லா இருக்குது, இந்த கூட்டணி பலம் மற்றும் பொருளாதாரம் இருக்குது, இதை வச்சு மறுபடியும் நம்ம ஆட்சிக்கு வந்துடணும் அப்படின்றது தான் திமுகவுடைய திட்டம். அப்படி அதிமுக ஆட்சி எடப்பாடி ஆட்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு அமைச்சர்கிட்ட போய்ட்டு ஐயா இதேமாரி பிரச்சனை ஆயிடுச்சு, கொஞ்சம் எஸ்பிக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா வேலை முடியும், சும்மா இருயா அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் திமுகவில் போய் ஒரு வட்டச் செயலாளர்கிட்ட போய் கேளுங்களேன், சார் இதுமாரி டிசி ரொம்ப பிரச்சனை பண்ணுவேன், அப்படியா விடு யோ நம்பாலேன்னு. அந்தளவுக்கு வந்து அந்த காவல்துறையும் வந்து திமுக மீது ஒரு வெறுப்பில் இருக்காங்க. என்ன பண்ண முடியும்? இப்போ சென்னை நகரத்தில் நீங்கள் பார்த்தீங்க, உங்களுக்கு யாருன்னா இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி நல்லா பழக்கம் இருந்தால் கேளுங்க, நீங்கள் எவ்வளோ கொடுத்து சார் இந்த ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக இருக்கீங்கன்னு கேளுங்க, சொல்லுவாங்க பாருங்கள். 25 லட்சம் 30 லட்சம் கொடுத்து தான் வந்துடும் ஒவ்வொரு இன்ஸ்பெக்டரும் சிட்டிக்குள்ளே. ஏன்னா சிட்டியில் வந்து ஒரு முக்கியமான இது இல்லைங்களா, அதுவும் ஒவ்வொரு லிமிட்டில் வந்து 50 லட்சம் கூட போயிருக்கு. அப்போ 50 லட்ச ரூபா கொடுத்துட்டு ஒரு இன்ஸ்பெக்டர், இல்லை ஒரு 25 லட்ச ரூபா கொடுத்துட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு ஸ்டேஷனுக்கு வராங்கன்னா, அப்போ அவங்க வந்து சட்டம் ஒழுங்கு நீதி நியாயம்னு பேசிட்டா இருக்க முடியும்? கஞ்சா பவுடரு, மாத்திரை, இன்னும் இத்தியாதி இத்தியாதி என்னென்ன சட்டவிரோதம் இருக்குது எல்லாத்தையும் புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இது எல்லாமே திமுகவுக்கு தெரிஞ்சே தான் நடக்குமா சார்? இல்லை தெரியாமல் எப்படி நடக்கும்? காசு வாங்கிட்டு இது பண்ணுறாங்க. காசு வாங்கிட்டு தான் இவர் இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி. எனக்கே ஒரு டிஎஸ்பி கேட்குறாரு, ரஹீம்பாய் உங்களுக்கு அரசியல் தான் நல்ல பழக்கம் எல்லாருமே, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், எனக்கு வந்து அம்பத்தூரில் வந்து டிஎஸ்பி ஆகணும்னா டிஎஸ்பியை போகணும், அம்பத்தூர் இதில் நான் ஒரு 25 ரூபா தரேன்னே. சார் 25னா எவ்வளோ சார்? 25 லட்சம். ஆமாம். எப்படி சார்? அது ஒரு மாதம் சம்பாதிச்சிடும்பா அங்கே போனேன் நான். எப்படி? அங்கே போனால் ஒரு மாதம் நான் சம்பாதிச்சிடும்பா. அப்போது இந்த திமுக ஆட்சி வந்ததுலேருந்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நீங்கள் அறிவிப்பு வருது பார்த்தீங்களா, பேப்பரில் நீங்கள் பார்ப்பீங்க, டிஜிபி ஆர்டர் கொடுத்துருப்பார் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பின்னு. ஆனால் மாற்றுறதெல்லாம் இவங்க தான், கட்சிக்காரங்க தான், திமுககாரங்க தான் மாற்றுறாங்க இங்கே. ஆனால் அதிமுக ஆட்சியில் வந்து டிஜிபி தான் முடிவு எடுப்பார். அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஐஜி இன்ட்டு, அதாவது உளவுத்துறையில் ஐஜி இன்ட்டுன்னு இருப்பாங்க ஒரு செக்ஷன். அந்த செக்ஷனில் வந்து அந்த எந்தெந்த ஸ்டேஷனில் எந்தெந்த இன்ஸ்பெக்டர் மேலே புகார்கள் வந்திருக்கு, அவங்க வந்து ஐஎஸ்ன்னு வச்சுருப்பாங்க, இன்டெலிஜென்ஸ் செக்ஷன்ட்டு. அந்த இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் மூலிமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அந்த தகவல் எடுத்து இந்த இன்ஸ்பெக்டர் வந்து இவ்வளோ லஞ்சம் வாங்குகிறான், இந்த இன்ஸ்பெக்டருக்கு உடைய தலைமையில் வந்து ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க அப்படின்ற தகவல் அந்த ஐஜி இன்ட்டுக்கு இருக்கும், உளவுத்துறை ஐஜி இன்ட்டு. அவர் என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் ஃபைல் பண்ணிவிட்டு அவர் டிராஃப்ட் ரெடி பண்ணி அவர் வந்து டிஜிபிக்கு அனுப்புவார். அது டிஜிபி பார்த்துட்டு டிஜிபி ஓகே பண்ணால் அதுதான் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, டிசி, ஏடிஎஸ், ஜேசி எல்லாமே அப்படி தான் வந்து நியமனம் பண்ணுவார். இப்போ வந்து அப்படி இல்லை. முதல்வர் இப்போ சிட்டியில் எடுத்துங்க, உதயநிதி இப்படி ஆசியோ அல்லது சபரீசன் ஆசியோ இருந்தால் போதும், கமிஷனராக கூட ஆகிடும், இருக்கா இல்லைங்களா? அப்போது இங்கே சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும்? இப்போ இதை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிமுக ஆட்சியில் சூப்பர்னு தான் சொல்லுவேன். சரி, இப்போ வந்து திமுகவுக்கு தெரியாமல் இது எதுவுமே நடக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு பேச்சு சொல்கிறோம். ஆனால் நிறைய பேர் சொல்கிற விஷயம்,
முதல்வருக்கு இது தெரியாது. திமுகவுல இருக்கிறவங்களுக்கு இது தெரியும். முதல்வருக்கு வந்து நிறைய விஷயங்கள் போய் சேர்றதே இல்ல. அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, மக்கள்லாம் ரொம்ப செழிப்பா இருக்காங்க. நல்லபடியா நம்ம ஸ்கீம்லாம் போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாரி. அத உறுதிப்படுத்துற மாதிரியே செவிலியர்கள் பிரச்சனை, தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை, எது வந்தாலும் களத்துக்கு வர்றது என்னமோ சேகர் பாபு அவர்கள் மட்டும் தான். அவர் வந்து அறநிலையத்துறை அமைச்சராவே இருந்தாலும், எந்த துறை சார்ந்த பிரச்சனைக்கும் அவர் மட்டும் தான் வராரு. ஸோ இது எப்படி ஒரு டாக்கா போகுதுன்னா, அவர் தான் ஃபுல்லா கண்ட்ரோல்லயே வச்சிருக்காரு. முதல்வருக்கே நிறைய உண்மைகள் தெரியறதில்ல அப்படின்னு சொல்றாங்களே, இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல அப்படி தெரியலன்னு சொன்னான்னா, அது வேஸ்ட். அது தெரியலன்னு தெரியாம இருக்காது. ஏன்னா எஸ்எஸ்பின்னு ஒரு செக்ஷன் இருக்கு போலீஸ். அதாவது ஒரு அரசு வந்ததுன்னு சொன்னா எஸ்எஸ்பின்னுவாங்க. அது வந்து எஸ்பி, அதாவது ஐபிஎஸ் ஆஃபீசர், எஸ்பி தலைமையிலான ஒரு குழு. குழு தான். அவங்க வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து அந்த எஸ்எஸ்பிக்கு விங்கு இருக்கும். அவங்க வந்து என்ன சொன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ல வச்சிருப்பாங்க. ஒரு சின்ன அமைப்பு போராட்டம் பண்ணா கூட அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ட வச்சிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, எஸ்எஸ்பி காலையில முதல்வர சந்திக்கிறது யாருன்னா, எஸ்எஸ்பியை தான் சந்திப்பாங்க. எஸ்எஸ்பி தான் குடுப்பாரு. இந்த போராட்டம் நடந்தது. இந்த போராட்டம் நம்ம ஆட்சிக்கு எதிரா நடந்தது. இந்த போராட்டம் நம்ம ஆட்சிக்கு ஆதரவா நடந்தது. இந்த பிரச்சனை இந்த ஸ்டேஷன்ல இப்படி நடந்திருக்கு. அப்படின்னு ஏன்னு சொன்னா, திடீர்னு முதல்வர்கிட்ட பத்திரிக்கையாளரோ அல்லது வேற யாரோ கேள்வி எழுப்புனா, நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி திணற அளவுக்கு உடனுக்குடனே வந்து தெரிஞ்சுக்கணுன்றது தான் காலையில வந்து 1 ஹவர் எஸ்எஸ்பி வந்து ஃபுல்லா முதல்வருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது வந்து எல்லாம் ஜெயலலிதா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கடுமையான நபருன்னு சொல்லுவாங்க. யாரையும் சாதாரணமா சந்திக்க மாட்டாங்க. அது போன்ற நபரே வந்து 1 ஹவர் வந்து கம்பல்சரி எஸ்எஸ்பியை சந்திச்சு தான் அடுத்த வேலைக்கு போகும். இது எஸ்எஸ்பின்ற இது எல்லா மாநிலத்திலுமே வந்து இருக்கு. அதேமாரி வந்து தமிழ்நாட்டிலயும் இருக்கு எஸ்எஸ்பி இருக்கு. அவங்க போய் சந்திச்சு எல்லா தகவலும் சொல்லுவாங்க. அதனால முதல்வருக்கு எதுவுமே தெரியாது. முதல்வருக்கு தெரியாம தான் நடக்குது. தெரிஞ்சும் நடக்குது. அப்படிதான் சொல்லணும். சார் இப்போ திமுகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 முகமுடி நீங்க சொன்ன மாதிரி தான். எதிர்க்கட்சியா இருக்கும்போது ரொம்ப தீவிரமா களத்துல இறங்கி மக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு கருப்பு கொடியெல்லாம் தூக்கி போராடுவாங்க, கருப்பு சட்டையெல்லாம் போட்டு போராட்டம் நடத்துவாங்க. அதுவே ஆளுங்கட்சியா வந்த பிறகு பார்த்தோம்னா மக்கள் போய் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குங்க சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டா கூட பார்த்துக்கலாம்ப்பா பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இந்த தேர்தலில் மக்கள் நீங்க எதிர்க்கட்சியாவே இருங்க, நீங்க எதிர்க்கட்சியா இருந்தால் தான் எங்களுக்கு நல்லது அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருக்காங்களோ? இல்லை மக்கள் இருக்காங்களா இல்லை, எனக்கு அந்த எண்ணம் தான் வருது. நீங்கள் சொன்ன மாதிரி மோடி எப்போ சென்னைக்கு வந்தாலும் கோ பேக் மோடின்னாங்க. கருப்பு பலூனெல்லாம் விட்டாங்க. இருக்கா இல்லையா? இப்போ அதே மோடி வந்து இப்போ வராரு. வந்தால் வெள்ளைக்கூட, அது கருப்பு கூட இருக்கல, வெள்ளைக்கூட பிடிச்சி அவரை வரவேற்பு கொடுக்குறாரு. கேட்டால் அரசு முறை பயணமாக வரக்கூடிய ஒரு பிரதமரை வரவேற்பது நம்முடைய கடமை இல்லையா அப்படின்னு. அப்போ இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் கருவாடு விற்கிறதுக்காக வந்தார். கேள்வி வருதா இல்லையா? அப்போது அரசு முறை பயணமாக தான் வந்தார். அப்போது அதுதான் சொல்கிறேன், அந்த 2 முகமூடி. ஆட்சியில் இருக்கும்போது ஒன்று, எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒன்று. இவங்க வந்து டெல்லியில் வந்து விவசாயிகள் போகிறோன்னா, நாங்கள் விவசாயிகளுக்கு பக்கபலமாக இருக்கோம் திமுகன்னு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மேல்மா சிப்காடு விஷயத்துக்கும் பரந்தூர் விமான விஷயத்துக்கும் 2 ஆண்டுகளுக்கு மேலே வந்து விவசாயிகள் போராட்டியிருக்காங்க. அந்த போராட்டக்கூடிய விவசாயிகளுக்கு ஆதரவாக நீங்களும் நானும் சமூக செயற்பாட்டை யார் போனாலும் கைது பண்ணி குண்டாசை போடுறாங்க, கைது பண்ணுறாங்க விவசாயிகள் மீது. ஆனால் டெல்லியில் நடத்துகிற போராட்டத்துக்கு விவசாயிகளுக்கு ஆதரவாக நிற்பாங்க. அப்போ இது எந்த விதமான மனநிலை? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நம்ம சவுக்கு சங்கரை வந்து அவர் சோசியல் மீடியாவில் பேசக்கூடிய ஒரு 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 நபர் அவர். அவரை பிடிச்சி நீங்கள் உள்ளே போகிறீங்க. என்ன? அவர் மீது கஞ்சா வழக்கு போகிறீங்க. அவரை கூட்டிட்டு போய் கையை உடைக்கிறீங்க. அவரை மரண பீதி ஏற்படுத்துகிறீங்க. அவங்க அம்மாவை வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் சர்ச் பண்ணுறீங்க. இதே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, மத்திய பாஜக அரசு சமீபத்தில் விகடனுடைய வெப்சைட்டை முடக்கிட்டாங்க. உடனே வந்து இது வந்து முழுக்க முழுக்க கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படின்னு முதல்வரே துடிக்கிறாரு. அப்போ இதுதான் 2 நிலை. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ விகடனுக்கு வந்து மத்திய அரசு அந்த வெப்சைட்டை முடக்கினதுக்காக துடிச்ச ஸ்டாலின், ஏன் வந்து சவுக்கு சங்கர் விஷயத்தில் இப்படி வந்து மோசமாக? அப்போ இது தெரியாதா முதல்வருக்கு? இது வந்து ஏதோ சில பல அதிகாரிகள் முடிவு பண்ணி எடுத்து கைது பண்ணி உள்ளே போகிறாங்களா? இல்லையே. இப்போ இதெல்லாம் பிளான்ட் ஒர்க்கு. சரி, யார் வந்தாலுமே எங்களை தடுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி திமுக ஆட்சியில் ஸ்டிக்கர் திட்டங்கள் அப்படின்றது அதிகமாகவே இருக்குது. எந்த திட்டம் இருந்தாலும் ஸ்டிக்கர் ஒட்டிப்பாங்க, நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு. விளம்பரம் பண்ணுறது அப்படின்றது இப்போ அதிகமாகவே இருக்குது. சோஷியல் மீடியா பேஜ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வர்ற ரீல்ஸ்லேருந்து எல்லாமே என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த தேர்தலுக்கான வேலைகளாக இருக்கட்டும், தேர்தலுக்கு எப்படி மக்களை கவர்றது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் திமுக பண்ணுறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதே அதிமுக ஆட்சி காலத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு விளம்பரங்கள் கிடையாது.
நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணாங்க. இந்த இடத்துல திமுகவும் அதிமுகவும் வேறுபட்டிருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. ஸோ உங்களுடைய பார்வையில அதிமுக இதெல்லாம் சரியா செஞ்சாங்க, ஆனா இதை தவற விட்டுட்டாங்க. திமுக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா நிறைய விஷயம் செய்யவே இல்லை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதெல்லாம் நிறைய நடக்குது. அது ஏன்னு சொன்னால் யார் செஞ்சாலும் நம்ம தான் செய்யணும். ஏற்கனவே ஒரு திட்டம்ன்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு ஆட்சியில் போட்ட திட்டமாக இருக்கும். அது நிறைவேற்றுறது பார்த்தீங்கன்னா வேறு யாருடைய ஆட்சியிலே இருக்கும். இப்படி தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ புழல் சிறை பார்த்தீங்களா? புழல் சிறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் தான் வந்து அடிக்கல் நாட்டுறார். இது அந்த புழல் சிறைக்கு. ஏன்னா இங்கே சென்ட்ரல் ஜெயில் வந்து இது வந்து நம்ம ரயில்வேக்கு சொந்தமான இடம். எப்போ இருந்தாலும் அவங்க வழக்கு போட்டு அதை காலி பண்ண சொல்லிடுவாங்க. அதனால் நம்ம புழலில் ஜெயில் மாற்றலாம்னு சொல்லி 115 ஏக்கரில் வந்து ஃபஸ்ட்டு அடிக்கல் நாட்டினது யார்? எம்ஜிஆர். அதுக்கப்புறம் ஒவ்வொரு அரசும் வந்து என்ன பண்ணுறோம், பல தொகை ஒதுக்கி கடைசியாக வந்து 2007 வந்து திமுக ஆட்சியில் அந்த சிறை திறக்கிறாங்க. ஆனால் அது திறக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இது வந்து திமுகவினுடைய மிகப்பெரிய சாதனை. இது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலம், ஜெயலலிதா காலம், மறுபடியும் கருணாநிதி காலம், இப்படி பல காலங்கள்லேயும் ஒவ்வொரு தொகை ஒதுக்கி தான் அது பிரம்மாண்டமான ஒரு பெரிய சிறை. அதாவது ஆசியாவிலே பெரிய சிறைன்னு சொல்லுவாங்க. 114 ஏக்கரில் கட்டினது. பட் அது கட்டின முடித்த அப்புறம் அப்படி எப்படி வந்து ப்ரொபகண்டா பண்ணுறாங்கன்னா, அது திமுகவுடைய மிகப்பெரிய சாதனையாக ப்ரொபகண்டா. அதேமாதிரி தான் இப்போ நீங்கள் சொல்கிறது அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறது என்பது. ஏன்னா ஒரு அரசு வந்து ஏற்கனவே அந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. இப்போ வந்து இந்த பேருந்து இருக்கு இல்லையா, கிளம்பாக்கம் பேருந்து, இப்போ இது வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் தான் வந்து அடிக்கல் நாட்டுறாங்க. இப்போ இவங்க அதை திறந்துட்டு நாங்கள் பாருங்கன்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் ஏன்னா 5 ஆண்டுகளில் வந்து எதுவுமே வந்து உடனே செய்ய முடியாது. அது எப்போவுமே இப்போது நிறைவேற்றிய திட்டங்கள் எல்லாம் அடுத்த ஆட்சி வரும்போது அதை தொடர செய்வாங்க. அந்த மாதிரி தொடர்ந்துட்டு இவங்களே செஞ்சுக்கிற மாதிரி அது ஸ்டிக்கர் ஒட்டுறது, அதுதான் ஸ்டிக்கர் ஒட்டுறதுன்றது. அது 2வது விளம்பரம் சொன்னீங்க. உண்மையில் பார்த்தீங்கன்னா ஆடு வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு யூடியூப்பில் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ பார்க்க முடியல. 10 முறை வந்து அப்படியே வெறுத்து போயிருக்கு. ஸ்டாலின் திமுக, ஸ்டாலின். ஒரு பிக்சர் வந்து யூடியூப்பில் பார்த்தாலும் 10, 20 விளம்பரம். ஃபேஸ்புக்லேயோ எதில் பார்த்தாலும் ஆடு வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு மீறி ஆடு. விளம்பரம் வந்து அது எதுக்காக தான் அப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல. மோசமான விளம்பரங்கள் போகுது. மோசமாக இல்லை, முழுக்க திமுகவுக்கு ஆதரவாக ஒவ்வொரு இந்த திட்டத்தை செஞ்சோம், அந்த திட்டத்தை செஞ்சோம், இந்த திட்டத்தை நிறைவேற்றணும், இது சாதனை, அது சாதனை, இப்படியே தான் போயிட்டு இருக்கு. சார், இப்ப இந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே தாண்டி திமுக வந்து ஒரு சில குறிப்பிட்ட வார்த்தைகள நிறையவே யூஸ் பண்ணாங்க. இவங்க அறிவிச்ச 90% திட்டங்கள் எல்லாமே எத பேஸ் பண்ணி இருந்தது அப்படின்னா, முதியோர்கள், பெண்கள பேஸ் பண்ணி தான் இருந்தது. சிறுபான்மையின மக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ஒரு டெல்டாக்காரன் அப்படின்னு விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ற மாரி முதல்வர் சொன்னாரு. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இவங்க பேரெல்லாம் சொல்லிட்டா அவங்க ஓட்டு நமக்கு வந்துரும். இப்ப பெண்களுக்காக திட்டம் அறிவிக்கிறோம்னா, பெண்கள் ஓட்டெல்லாம் எங்களுக்கு. சிறுபான்மையின மக்களினுடைய பாதுகாவலர்னு நான் சொல்றேன். அதனால அவங்க ஓட்டெல்லாம் எனக்கு தான் வரும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு கற்பனையில முதல்வர் இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சிறுபான்மைன்னு சொல்கிறீங்க, பாதுகாவலன்றீங்க. ஏதோ திமுக இல்லைன்னா முஸ்லீம்கள்லாம் செத்து போயிட்டா மாரியே, முஸ்லீம்கள்லாம் வாழாத மாரி தான் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. 2வது இங்கே என்ன சொன்னீங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, திமுகவும் சரி, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் எல்லாமே இப்போ அதில் உட்பட முஸ்லீம் அமைப்புகளும் சரி, பொது தளங்களில் இவங்க பேசும்போது பார்த்திங்கன்னா, அதாவது அதிமுக ஆட்சியில் என்ன நடந்தது அப்படின்றது பேசவே மாட்டாங்க. நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடலன்னா பாஜக வந்துடும்னுவாங்க. இங்கே எதிர்க்கட்சியாக இருக்குது அதிமுக, இருக்கா இல்லையா? ஆமாம் சார். பாஜக பார்த்தீங்கன்னா அவ்வளோ இல்லை. ஓட் பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு 3, 4, 10% வச்சுங்க. என்டிஏக்கு இங்கே தலைமை வந்து அதிமுக தான். ஆனால் திமுகவும் சரி, மற்ற திமுக கூட்டணி கட்சிகளும் சரி, தொடர்ந்து ஒரு விஷயங்கள் பொது தளத்தில் பேசுவாங்க. அது வந்து பாஜகவை காட்டி தான் பயமுறுத்துவாங்க. ஏன்னு சொன்னால் அப்போ தான் இந்த சிறுபான்மை மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை இலவசமாக பெறும். வேறு எந்த கான்செப்டும் இல்லை. நீ எதிர்த்து பேசணுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அதிமுக எதிர்த்து தான் பேசணும், இல்லையா? ஆனால் இவங்க அதிமுக எதிர்த்து பேசவும் மாட்டாங்க, பாஜகவை தான் எதிர்ப்பாங்க. ஆனால் பாஜகவை வந்து தமிழ்நாட்டில் வந்துடும் சொல்லி வரவேற்கிறதே இவங்க தான், இருக்கா இல்லைங்களா? அப்போது இதுதான் வந்து ஒரு பாசிச சித்தாந்தம் மாதிரியே திமுக செயல்படும். ஏன்னா ஒருத்தர் நீங்கள் வந்து உங்களுடைய சாதனையே பொது தளத்தில் பேசுங்க. அந்த சாதனையை பேசிட்டு நீங்கள் எனக்கு வாக்களிங்கன்னு சொல்லுங்கள். எந்த முஸ்லீமாச்சும் போடட்டும், முஸ்லீம் போடட்டும், போடாமல் போகட்டும்.
அது அவனுக்கு உண்டான உரிமைன்னு சொல்லி விட்டுடுங்க. அதை விட்டுட்டு ஒரு விதமான த்ரெட்டனிங் பண்ணி முஸ்லீம்கிட்ட வாக்கு வாங்குறது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மலையில் ஏற நினச்சி பள்ளத்தில் விழுந்திருக்கிற சம்பவம். இதுக்கு சில இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களுக்கும் அதை உட்படுறாங்க. வேறு வழியே இல்லை, பாஜக வந்துடும், வேறு வழியே இல்லை பாஜக. அப்போது ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இஸ்லாமிய சமூகத்தும் சரி, ஒட்டுமொத்தமாக வந்து திமுகவை தவிர மற்ற எல்லாம் வந்து எதிரிகள் மாரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. இருக்கா இல்லைங்களா? அப்போது இதை வந்து தவிர்க்கணுன்றது தான் நான் தொடர்ந்து பொது தளத்தை பேசியிருக்கேன். திமுக அதிமுக எப்படி ஆட்சி செய்யுதோ அதேமாரி தான் திமுக ஆட்சி செய்யுது. சில பல முரண்கள் இருக்கலாம், சில பல வேறுபாடுகள் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல, சிறுபான்மை விஷயம். ஆனால் இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இது ஒரு விதமான ஒரு பிரச்சாரத்தை, ஒரு நெரட்டிவை வந்து தொடர்ந்து செட் பண்ணுறாங்க. திமுக இல்லைன்னு சொன்னால் முஸ்லீம்கள் அவ்வளோ, திமுக இல்லைன்னா முஸ்லீம்கள் இல்லை. அப்போது தமிழ்நாட்டை வந்து திமுக ஆண்டதை விட அதிமுக நிறைய ஆண்டு இருக்குது. அப்போல்லாம் வந்து முஸ்லீம்கள் வந்து செத்து போயிட்டாங்களா, இல்லை தமிழ்நாட்டை விட்டு ஓடி போயிட்டாங்களா? அதான் சார், இவ்வளோ விஷயங்களை திமுக பண்ணிட்டு ஏதாவது ஒன்று கேட்க போனோம் அப்படின்னா, இப்போ மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறதா இருக்கட்டும், மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறதா இருக்கட்டும், நம்ம என்ன வேணால் பண்ணுவோம், என்ன யோக்கியத்தனம் வேணால் பண்ணுவோம், காசை கொடுத்தோன்னா மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்கப்பா. இப்போ கூட 5000 ரூபாய் பெண்களோட அக்கௌண்ட்டில் போட்டுவிட்டோன்னே, அப்பா தலைவர் காசு கொடுத்துறாரு அது போதும். மக்களுடைய ஓட்டை வந்து காசை தூக்கி போட்டு அவங்க என்னத்தை வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நினைப்பில் இருக்காங்களா? இல்லை, இப்போ கொடுத்த காசெல்லாம் வந்து இது ஓட்டாக மாறுன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னு சொன்னால் தேர்தல் நேரத்தில் எப்படி இறைப்பாங்க காசு, அதுதான் பார்க்கணும். இப்போ கொடுத்த காசு பொம்பளைங்க மறந்துடும். அது இப்போ இல்லாமல் வந்து இப்போது எடப்பாடி வந்து 2000 ரூபா தரேன்னு அதிமுக 2000 ரூபா கொடுக்குறேன்னு இருக்காங்க மாதம். அப்போ வந்து இப்போ இவரை விட அவர் வந்தால் நல்ல பெட்டர் இல்லை. அப்படி தான் பெண்கள் வந்து இப்போ இயற்கையாக வந்து அப்படி தானே பார்ப்பாங்க. புருஷன் சம்பாதிச்சு மொத்த காசு எடுத்து போய் கொடுத்தாலும் நீ என்னத்தடா கொடுத்தேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிங்கும்போது நீ 5000 ரூபா கை கொடுத்தது வந்து அதே மனசில் வச்சுக்கிட்டு திமுக ஓட்டு போடுன்னு போடும், அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு திமுக நினச்சிட்டு இருக்கு. எப்படியோ நமக்கு வந்து இந்த வாக்கு நமக்கு விழுந்தாக போகுதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு 100% வாய்ப்பு இல்லை. ஏன்னு சொன்னால் அதே நேரத்தில் வந்து இப்போ எல்லாரும் அதேமாரி ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க இல்லையா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இவ்வளோ கொடுப்போம், அவ்வளோ கொடுப்போம், இவ்வளோ கொடுப்போம், அவ்வளோ கொடுப்போன்றாங்க. அப்போது அவங்க அந்த வாக்கு மட்டும் நம்புறது வந்து முட்டாள்தனம். அது வந்து ஆனால் கூட்டணியை ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காங்க. இந்த கூட்டணி கட்சிகளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 5 ஆண்டுகளில் மக்கள் விரோத செயல்பாடுகளை எத்தனை விஷயத்துக்கு திமுக எதிர்த்து போராடி இருக்காங்க. ஒன்றுமே இல்லை. விடுதலை சிறுத்தைகளும் சரி, காங்கிரஸும் சரி, கம்யூனிஸ்டுகளும் சரி, எல்லாருமே சரி சைலண்ட் மூடு தான். இப்போ திடீர்னு நீங்கள் அந்த கூட்டணியிலே இருந்துட்டு நீங்கள் எங்களுக்கு போட்டுருங்க வாக்கு, இல்லைன்னு சொன்னால் பாஜக வந்துடும், அதுவும் அதிமுக வந்துடும்ன்றது யாருமே வாயில் வரல பாருங்கள். பாஜக வந்துடும், பாஜக வந்துடும். ஏன்னா அவங்க அது என்னன்னா அந்த சிறுபான்மை மற்றும் ஒடுக்கப்பட்ட அந்த ஒரு விதமான பயத்தை காட்டி 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 தான் இவங்க ஆட்சி அதிகாரத்தை வச்சுருக்கணும். அதோடு நான் எனக்கு என்ன வெறுப்பு வருதுன்னு சொன்னாடி, நீ இப்படி என்னடா பயம் காட்டுற, எனக்கு என்ன அல்லா ஒரு முஸ்லீம் அல்லாவை கண்டு தான் பயப்படுவான், பாஜகவை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? அப்படி இருக்கும்போது நீயே எடுத்தவொன்னு பாஜக நீனா யோகினா இருந்தால் பரவாயில்ல. இதே 1999 வந்து சுமார் 4 பாராளுமன்ற உறுப்பினர்களை இதே திமுக பாஜக கூட்டணி மூலியமாக தான் வெற்றி பெற்று டெல்லிக்கு போயிருக்காங்க. தீய சக்தி திமுகன்னு சொல்லக்கூடிய எச் ராஜா சட்டமன்ற உறுப்பினராக முதல் ஆனதே திமுக கூட கூட்டணியிலேருந்து தான் ஆகியிருக்காங்க. இருக்கா இல்லையா? அப்படி இருந்துக்கிட்டே இன்றைக்கி இப்படி வந்து நீங்கள் பாஜக வச்சே நீங்கள் அரசியல் பண்ணீங்கன்னு சொன்னால், இதுதான் எனக்கு தொடர்ந்து திமுக மீது ஒரு விதமான வெறுப்பே உருவாகுது. வேறு எதுவுமே இல்லை. நிச்சயமாக சார். ஏன்னா இந்த ஒரு சமயத்தில் இதை நம்ம பேச வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா திமுக இத்தனை ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யலை. அதிமுக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத மக்களுக்கு தெரிகிற மாதிரி மிக தெளிவாக சொன்னீங்க சார். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.